ஒரு மனிதன் தன்னை ஹிட்லர் போல உடை அணிந்துகிட்டு மிக கம்பீரமாக மனநல மருத்துவர் அலுவலகத்துக்குள்ள வந்தான். கூட மனைவி. அவன் மருத்துவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணான், நான் இந்த இடத்தில் அமரலாமா அப்படின்னு கேட்டான். ஓ ஷியோர், உட்காருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். உட்கார்ந்தான். மனைவியை பார்த்தா அந்த அம்மாவும் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படும் அல்லது என்ன நான் உதவி செய்ய வேண்டும்? ஓகே, நான் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னார். உடனே அவன், எனக்கு எந்த உதவியும் வேண்டியதில்லை, இன்ஃபேக்ட் எனக்கு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் என் கீழே இருக்கிறாங்க. நீங்க கற்பனையே பண்ண முடியாத செல்வம் என்னிடம் இருக்கிறது. நான் வேலையவினால் வேலை செய்வதற்கு பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கிறார்கள். அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், பெர்ஃபெக்டா இருக்கேன். ஆனா இதோ இருக்கிறாங்களே இவங்க, தன் மனைவியை காமிச்சு, அவங்க இன்னும் அவனுடைய உண்மையான பெயர் முருகன் வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, இவ இன்னும் முருகனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு மட்டும் தயவு செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மருத்துவரிடம் அந்த மனிதன் சொல்வதாக அந்த கதை முடிகிறது. இப்போ இந்த மனநிலையில் கேட்பதற்கு எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இருக்காங்களா இல்ல, இருக்கிறோம் அப்படின்னு தான் உண்மை. அப்போ நாம உருவாக்கிய அந்த வேஷங்களும் போலியான தோற்றங்களும் உறவுகளையும் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன் மௌனத்துல. ஐயா கூட ரொம்ப ஒரு ஐயா திடீர்னு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி படுத்தாதீங்க, போலியான உறவு, போலியா நம்ம நடிக்கிறோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அதை நாம நம்ம உணர்வுக்கு கொண்டுட்டு போகணும். நாம பல விஷயங்களை உண்மைன்னு நம்பி, அந்த மனிதர் சொன்னார் பாருங்க, ஹிட்லரா தன்னை உருவகப்படுத்தி கொண்டவர், அது போல நாம எல்லாரும் ஒரு வேஷங்களை உருவாக்கி கொண்டு உருவகப்படுத்தி கொண்டு அதுதான் உண்மை என்றும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்றும் நாம ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கோம்.